பேராசிரியர்களே, விரிவுரையாளர்களே, பண்ணை முகாமையாளர்களே, இணைய வளவாளர்களே, தென்மராட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஆசிரியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் இன்றைய வந்தனங்களை கூறிக்கொண்டு, உண்மையிலேயே இன்றைய பொழுது மிகவும் பயனுள்ள ஒரு பொழுதாக நமக்கு அமைந்துள்ளது. நாங்கள் இந்த களப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்ற பொழுது இங்கே என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகிறது என்கின்றதான ஒரு பூரணமான விளக்கம் இல்லாமல் தான் நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம். ஆனால் வரும்போது எங்களுக்கு தெரியும் ஏதோ நிறைய நல்ல விடயங்களை இங்கே பெற்று செல்வோம் என்று. உண்மையிலே நினைத்து வந்ததை போன்று மிக மிக பயனுள்ள பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக காப்போதா சாதாரண தரத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பாடப்பிறப்புகளை உள்ளடக்கியதான செய்முறை பாட விதானங்கள் இங்கே நேரடி அனுபவங்களாக எங்களுக்கு கிடைக்க பெற்றது. அதில் முக்கியமாக இந்த கால்நடை வளர்ப்பு என்பது காப்போதா சாதாரண தரத்திலே மிக முக்கியமான ஒரு அலகு. ஒவ்வொரு வருடமும் பரீட்சைக்கு வருகின்ற வினாக்களை உள்ளடக்கியதான ஒரு பாடப்பிறப்பு. அதை நமது மாணவர்கள் இன்றைக்கு அனுபவ ரீதியாக நேரடியாக அதனை தரிசித்து மிகவும் பயனை பெற்றிருப்பார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக மாடு வளர்ப்பு, அதிலே மாடுகள் வளர்க்கப்படுகின்ற முறைகள், மாடு வகைகள், பண்ணை விலங்குகளுக்கு உணவூட்டல் முறைகள், அதை பராமரிக்கின்ற முறைகள், மனை அமைப்பு முறைகள், கோழி வளர்ப்பு முறைகள், முட்டைகளை சேகரிக்கின்ற முறைகள், மனை அமைப்பு முறைகள் போன்றதான பல விடயங்கள், முக்கியமாக அந்த உணவூட்டல் முறைகள் மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்தியிருந்தார்கள். தற்போது வர்த்தக ரீதியாக அந்த பாலை சேகரிக்கின்ற முறையை கூட மிகவும் அழகாக விளங்கக்கூடிய வகையிலே அங்கே விளங்கப்படுத்தியிருந்தார்கள். நிச்சயமாக அந்த மாணவர்களுக்கு அது மிகவும் பயனுள்ள ஒரு விடயப்பிறப்பாக அமைந்திருந்தது. அடுத்ததாக நாங்கள் பல விடயங்கள் அங்கே சேதன பசலை தயாரிப்பு முறைகள், மண்புழு உரங்கள் தயாரிக்கின்ற முறைகளை அந்த வளவாளர்கள், பேராசிரியர்கள் மிக சிறப்பாக அதனை வழங்கப்படுத்தியிருந்தார்கள். நாங்கள் அதில் கண்ட விடயம், அதில் கலந்து கொண்ட பேராசிரியர்கள், பண்ணை முகாமையாளர் உட்பட வளவாளர்கள் இயன்றவரை அந்த கருத்துக்கள் மாணவர்கள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதில் மிக சிறந்தையாக இருந்தார்கள். வேண்டுமென்ற அளவுக்கு நல்ல விளக்கங்களை கொடுத்து மிகவும் அந்த விடயத்தை மாணவர்களுக்கு எவ்வளவு தூரம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் விளங்கக்கூடிய வகையில மிக அற்புதமாக விளங்கப்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் தென்மராட்சி கல்வி வலயம் சார்பாக அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு பின்னர் மாணவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ட்ரோன் தொழில்நுட்பங்கள், அதை அநேகமாக பாடப்புத்தகத்தில் ஒரு சில வரிகள் மாத்திரம் இருந்தது. அதை ஆழமாகவும் நேரடியாகவும் காணக்கூடிய வாய்ப்புகளை இங்கே பெற்றுக்கொண்டோம். உண்மையாக இந்த நவீன விவசாய போக்குகளுக்கு இனி விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் அனைவரும் அதுக்குள்ள எங்களை நாங்கள் உட்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவையை அனைவரும் உணர்கின்ற காலம். ஆகவே மிக காலத்துக்கு மிக பொருத்தமான காத்திரமான பல விடயங்களை நாங்கள் இங்கே கண்டிருக்கின்றோம். உறுதியாக நாங்கள் பார்த்த அந்த இளைய வளர்க்கக்கூடிய ஒரு பாடத்திட்டத்தில் இருக்கின்றது. அதனை நாங்கள் ஒரு சிலபஸாக கற்றிருக்கிறோமே ஒழிய இந்த இப்படியான ஒரு ஆய்வு கூடத்திலே சகல வசதிகளும் கொண்ட ஒரு ஆய்வு கூடத்திலே அதனை நேரடியாக பாய்கின்ற வாய்ப்பு இந்த முறைதான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருந்தது. உண்மையிலேயே மிகவும் வினைத்திறனாக இந்த விடயங்கள் எல்லா மாணவர்களுக்கும் சிறப்பாக விளங்குகின்ற வகையில் எளிமையான முறையில் மிக அழகாக இந்த வளவாளர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த இடத்திலே நாங்கள் கண்டுகொண்ட ஒரு அற்புதமான விடயம், இங்கே இந்த ஆளணியினர் தமக்குள்ளே எதுவித வேறுபாடுகள் பாகுபாடுகளுமின்றி ஏற்றத்தாழ்வுகளுமின்றி ஒரு ஒற்றுமை உணர்வோடு கூட்டு செயற்பாடாக இந்த நிகழ்வை நடத்தியிருந்தார்கள். பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், அங்கே விஞ்ஞானி அப்படி என்று எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லாருமே ஒரு சகோதரத்துவமாக நின்று இந்த செயற்திட்டத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இது எல்லா இடத்திலேயும் இப்படியான ஒரு நிலையை காண முடியாது. இந்த பீடத்திலே நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த அப்படியான ஒரு கூட்டு முயற்சியோடு கூடிய இந்த ஆளுநருக்கு சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இவ்வாறான பல செயல்பாடுகளை ஏனைய பல மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும். வரும்பொழுது கூட கதைத்து கொண்டு வந்திருந்தோம். எங்களை அழைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து கூட கல்வி வலயத்திற்கு எங்களால் இயன்ற பல விடயங்களை
செமினாராகவோ ஏதோ ஒரு செயற்பாடாகவோ செய்வோம் என்று இங்கே உறுதியளித்திருக்கின்றார்கள். உண்மையே பாராட்டக்கூடிய விஷயம். நமக்கு இருக்கின்ற அறிவை இனியோருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதிலே ஒரு நல்ல மனப்பாங்கோடு இந்த ஆளுநர் ஈடுபடுகின்றார்கள். மீண்டும் மீண்டும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி தந்த விஷன் நிறுவனத்தினருக்கும் விவசாய கூடத்தினருக்கும் தென்மராட்சி கல்வி நிலையம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.